பிள்ளைங்களா வணக்கம்ங்க சத்தியமா. என்னன்னா நானும் 2-3 நாளாக சரி வீடியோ போட வேணாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பையனுக்கு வீடியோ அடுத்தடுத்து வரும்போது பார்க்கவே ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா அந்த யார் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், ராகுல் டிக்கி. அந்த பையனது எனக்கு ரொம்ப வீடியோ பிடிக்கும். நிறைய வீடியோ பார்த்துருக்கேன், நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கேன், அவனும் நிறையா கமெண்ட் எனக்கு பண்ணியிருக்காப்புல. எல்லாத்தையும் சிரிக்க வச்ச பையன் இந்த மாதிரி ஒரு விபத்தில் இறந்துட்டானும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை வச்சு அவங்க இழந்தவங்களுக்கு தான் தெரியும், அவங்க அம்மாவாகட்டும் இல்லை அவங்க மனைவியாகட்டும், அவங்க இழந்தவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி என்னன்ட்டு. அதை வச்சு நம்ம யூடியூப்பில் போட்டு ரொம்ப இது பண்ண வேணாம். ஏன்னா ரொம்ப மனசை கஷ்டப்படுத்த வேணாம். அவன் இல்லைங்கிறத நீங்கள் ரொம்ப ஆணித்தரமாக காமிக்க வேணாம். ஏன்னா அவன் வீடியோவிலையும் சரி எல்லாரோட மனசுலேயும் அந்த பையன் இருக்கான். சிரித்த மூஞ்சோட எல்லாத்தையும் சிரிக்க வச்ச அந்த ராகுல் டிக்கி இன்னமும் இருக்கான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம நாட்களை தள்ளலாம். ஏன்னு கேட்டால் அவன் இறைவனடி சேர்ந்துட்டான், அவனுடைய ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க மனைவி இப்போ நான் கர்ப்பமாக இருக்கேன்ட்டு வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஒருவேளை அவனே கூட அந்த கர்ப்பத்தில் இறங்கி குழந்தையா திருப்பி உருவம் எடுத்து எல்லாத்தையும் சிரிக்க வைக்கலாம். ஆண்டவன் என்ன எழுதியிருக்கான் என்ன பண்ணுறான்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. அதனால் அதை ரொம்ப இதாக காமிச்சு அவங்க அம்மாவையும் அவங்க மனைவியும் காமிச்சு ரொம்ப பாடுபடுத்த வேணாம். இல்லாததெல்லாம் அவன் குடிச்சிட்டு இருக்கான், பொண்டாட்டி அடித்தான், அதை பண்ணான் இதை பண்ணான்னு இருக்கும்போது பேசுகிறது அது வேறு. அவன் இல்லைன்னும் போது அதை நம்ம பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அவனுடைய ஆத்மா சாந்தி அடையிட்டோம். அவன் சிரித்த மூஞ்சி இன்னமும் வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு. சிரித்த மூஞ்சி எல்லாத்தையும் சிரிக்க வச்சது அவனுடைய ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். ஓம் சக்தி, அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.